நம்மளை முடக்கி எஸ்ஓபி போட்டு எந்த கூட்டம் நடத்த விடாம, எஸ்ஓபின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம இப்போ நான் இங்கே கூட்டம் நடத்தணும்னா இங்கே இருக்கிற எஸ்பி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி நம்ம எங்கே கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் நம்ம போக முடியாது. அதே மீறி போனால் என்ன தெரியும், அண்ணனை பார்க்குற எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் திருப்பி தவறாச்சுன்னா திருப்பி நம்ம மேலே பழின்னு போடுவாங்க. அப்போ காவல்துறையோட அனுமதிக்காக எத்தனை மாதம் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது, காத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு 5000 பேர் வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா திமுகவுக்கு 32 மாவட்டத்துக்கும் தலைவர் போயிடக்கூடாது. வீட்டில் முடக்கணும். வீட்டில் முடக்கிட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம, இல்லை அவர் வீட்டில் ஜாலியாக இருக்கக்கூடிய ஆளு, அவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறது. இதையும் மீறி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் வேற என்னெல்லாம் மொழிகள் சொல்லி அவர் அடிக்கலான்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டதையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சோ, என்னெல்லாம் அவரை சொல்லி 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 திட்டினாங்களோ, அதெல்லாம் மக்கள் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொறுமையா கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க, 77 திமுகவை தூக்கி எறிஞ்சாங்க. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த காலத்திலும் வந்ததா வரலாறே கிடையாது. இதுதான் உங்களுக்கு மக்கள் அவங்க மேல கொடுத்த பதிலடி. அதே மாதிரி நீங்களும் சரி நம்மளும் நம்புவோம். இன்னைக்கு அவங்க சொல்றாங்களே பெருசா கூட்டணி உருவாக்கிட்டோம், அண்ணா ஓபிஎஸ் அண்ணா வந்தா கூட பிடிச்சி போட்டுக்குவோம், யாரை வேணா பிடிச்சி போட்டுக்குவோம், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், T20, இன்னும் 40 நாள் தானே இருக்கு. இந்தியா ஜெயிக்கவே நினைக்காதுன்னு நினைச்சாங்க. ஒரு மேட்ச் 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்சாங்க. அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரட்டும். நம்ம அண்ணன் ரோடா போகும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு ரோடா போட்டு இருக்கும்போது மக்களோட எழுச்சி அன்னைக்கு பார்ப்பாங்க. நீங்க முடக்கி வைக்க முடியாது. அவதூறும் சூழ்ச்சியும் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க தான் எல்லா தவறும் செஞ்சிருக்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கிட்டாங்க. அங்கேயா திருச்சியா, அங்க நேரு குடும்பம், இந்த பக்கம் பொன்முடி குடும்பம், அந்த பக்கம் செந்தில் பாலாஜி குடும்பம், இப்படி ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அப்ப இபிஎஸ் ஐயாவுடைய பிரச்சாரம் தோல்வியில முடிஞ்சிருச்சு. அப்ப மக்களுடைய ஒரே நம்பிக்கை என்ன, நம்மளுடைய தலைவர்களுடைய பேச்சும் பிரச்சாரம் மட்டும்தான். அதை எப்படிலாம் முடக்கலாம், அவரை முடக்கலாமா, ஐயோ அவர் முடங்கிட்டாரு, கரூருக்கு அப்புறம் அவர் முடங்கிட்டாரு, கட்சி காணா போயிடுச்சு, இல்ல திருப்பி எந்திச்சு வந்துட்டே இருந்தார். திருப்பி அவதூறு சொற்கள், திருப்பி எந்திரிச்சு வந்துட்டே இருக்கிறார். நீ இவ்வளோ பேசிட்டியா, மகளிர் தின அன்னைக்கு என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய செயல் திட்டம் என்ன, நான் ஆட்சிக்கு வரும்போது என்னுடைய அக்கா தங்கைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தார். இதுதான் பதில், ஒரே பதில் இதுதான். ஒரு நெகட்டிவா பிரச்சாரம் பண்ணா, அதாவது இன்னும் சிம்பிளா உங்களுடைய மொழியில சொல்றேன், அவங்க நெருப்பை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க ஐயோ எரியுதே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, என்னப்பா அப்படி எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தீப்பெட்டி வச்சு எரிச்சு எரிச்சு பெருசாக்கிட்டு இருக்காருங்க. ஆனா நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சு என்ன தெரியுமா, ஒரு பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனமழை. ஒரு புயலோட ஒரு மழை வந்தா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய நெருப்பையும் அந்த மழை அதோட நெருப்பை காண போய்கிட்டே இருக்கும். அந்த அந்த மழை துளிய மகளிர்களுடைய கண்ணீர் துளியா பார்க்கிறேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த கண்ணீர் துளிகள் சேர்ந்து 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 நீங்க நெருப்பை ஏத்த 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 ஒரு பெரிய மலையாக வந்து அந்த நெருப்பை தூக்கி எறிகிற மாதிரி எங்களுடைய தலைவர்களுடைய பிரச்சாரமும் பேச்சும் உங்களுடைய அவதூறு சொற்களை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நீ 2 மாசமா திட்டிக்கிட்டு இருக்க, பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குற. ஆனால் ஒரே ஒரு பேச்சு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ரொம்பலாம் பேசல, இதுதான் நான் செய்ய போறேன் 12 மாசத்துல. இப்ப அவன் ஒண்ணுமே புரியல, என்ன செய்யலாம், இந்த 12 ப்ராமிஸுக்கு பதிலாக என்ன செய்யலாம், 2500 பதிலாக பேசாம 4000 ரூபாய் சொல்லிடலாமா, மக்கள் நம்பிடுவாங்களா? அவங்க தான் குளிர் காலத்துல இருந்து கோடை காலமா மாத்தினாங்களே, சம்மர் ஃபீஸ் மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. இல்ல பேசாம பஸ் தமிழ்நாடு முழுசும் சொல்லிட்டாங்க, நம்ம காஷ்மீர் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிடலாமா? ஐயோ அது மோடி கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே, நம்ம சொல்லிடலாமே. நான் காஷ்மீர் வரைக்கும் ஃப்ரீ நினைச்சேன், மாண்புமிகு பிரதம மந்திரி மோடி அவர்கள் சூழ்ச்சினால நான் சொல்ல முடியல,
நான் பிரதம மந்திரி ஆழ்ந்தவன திருப்பி நான் காஷ்மீர் வரைக்கும் ஃப்ரீயா விடுவேன்னு திருப்பி ஏற்றுவாங்க 29. இப்படிதான் நீட்டுக்கு பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் சைனுன்னு சொந்த புள்ள உதயநிதி அவர்கள் சொன்னாரு. என் முதல் சைனே அதானங்க அப்படின்னு. சரி, ஓகே, அது சின்ன புள்ள, விளையாட்டு தெரியாத புள்ள, ஏதோ சொல்லிருச்சு. முதலமைச்சர்கள் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தோடனே என்னோட முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிரானது, நீட்டை ஒழிச்சிருவேன்னு. திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி 23 எல்லாரும் கேட்குறாங்க, எங்க நீங்க நீட்டை ஒழிச்சிருவீங்கன்னு சொன்ன உடனே நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னோம். 24 எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் வந்து பிரதம மந்திரியா ஆயிடுவாரு ராகுல் காந்தி, அவர் வந்த பிறகு ஒழிச்சிடலாம் நினைச்சோன்னு சொன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. அப்ப எந்த அளவிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து பொய்ய சொல்லி எப்படி மக்களை ஏமாத்துறதுங்கிறது எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியும். அதனால மகளிர் தின வாழ்த்துக்களுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னன்னா, இன்னும் 40 நாள் இன்னும் கடுமையான அவதூறு சொற்களை பேசுவாங்க. ஏதோ இவர் ஒரு பெரிய காந்தியவாதி மாதிரியும், இவர் பெரிய தியாகி மாதிரியும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய வள்ளலார் மாதிரியும், அமைதியை நோக்கி போற மாதிரியும், ஒரு முகத்தை அப்படி சாஃப்டா அப்படி ஒரு முடியை வச்சுக்கிட்டு, எதுவுமே ஒரிஜினல் இல்லை அது விட்டுருங்க, அப்படி வச்சுக்கிட்டு சாந்தமா இந்த அமைதிப்பட சத்யராஜ் பாருங்க, அப்படியே ஒரு வெள்ளை துளி போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு பக்கத்துல ஒரு மணி மாதிரி, என்ன மணி, மக்கள் நம்மளை நம்புவாங்களா? நம்புவாங்களே, ஏன்னா வெள்ளை 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 சட்டை வெள்ளை வேட்டி கட்டிட்டா நம்ம நம்புற மாதிரி கூட ஒரு 22 பேர் ஒரு பெரிய கூட்டணி வச்சுக்கிட்ட மாதிரி. அந்த கூட்டணி இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சர்க்கஸ்லாம் நடக்கும். இன்னைக்கு பிரேமலதா மேடம் திடீர்னு வந்தாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்து நிறைய தொகுதி கொடுக்குறாங்க. பாவம் நம்ம அண்ணன் திருமா அண்ணன் 4 வருஷமா தொங்கிட்டு இருக்காரு. கேட்டா 6 தொகுதி இல்லை 8 தொகுதி இல்லைங்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு தலித் தோழர்களுக்கு என்ன அவமானம் வேணும்? இந்த மாதிரி பல அவமானங்களை திமுக கண்டிப்பாக கொடுக்கும். கூட்டணி கட்சி இருக்கவங்க ஒருத்தனுங்களுக்கும் ஒண்ணு சேராது. மேல இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிற ஒரு 10 கட்சிகளை ஒண்ணு சேர்த்துக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெட்டி போயிடும். ஆனா கீழே இருக்க தொண்டர்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரே நம்பிக்கை யாரு? தளபதி. 22 கட்சி கூட்டணியோடைய தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. இதை நோட் பண்ணிக்குவாங்க நல்லா. என்னது 22 கட்சி? ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் சேர்ந்துருச்சு, ஆனா 10 பேர் மட்டும் தான் சேர்ந்திருக்காங்க, கீழே கிடையாது, கீழே யாருமே கிடையாது. நீங்க யாராச்சும், நானே விசாரிச்சிருப்பேன், லேட்டஸ்டா சர்வே எடுத்தேன், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 100 தோழர்கள் தோழிகள்ல 70 பேர் இனி டிவிக்கு வந்துட்டாங்க. என்னடா இந்த கட்சி என்ன பண்ணாலும் இந்த கட்சி உருப்படாது. 50 வருஷமா காமராட்சி உருவாக்கணும்னு கடைசியில் கலைஞர் ஆட்சி உருவாக்கிட்டாங்க, ஸ்டாலின் ஐயா ஆட்சி உருவாக்கிட்டாங்க, அடுத்த உதயநிதி ஐயா ஆட்சி உருவாக்குறதுக்கு கதை சட்டைகள்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு 10 கட்சி 10 தலைவர்கள். கேட்டா பிஜேபி வந்துடும் பொய்யா பேசி சுத்திட்டு இருக்கிறது. இப்படிதான் 3 எலெக்ஷன் ஜெயிக்கிறது. இங்க யாரு முதலமைச்சர்? விட்டா நாளைக்கு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்க சிஎம் கேண்டிடேட் பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க. இங்க முதலமைச்சர் செய்யக்கூடிய தவறுகளை சொன்னா நம்மள திசை திருப்பி விடுவாங்க. நம்மள திசை திருப்புறதுக்காக தான் நமக்குள்ளேயே பல பிரச்சனைகளை உருவாக்குறது, பல அவதூறுகளை கிரியேட் பண்ணுவது. அது ஒரே வார்த்தையில சொல்றாரு, என்னுடைய பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு ஒத்து கிடையாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு மக்களோட பிரச்சனைக்காக போராடுங்க, ஃபீல்டுக்கு போங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நண்பர்களே, தோழர்களே, நமக்கான எதிர்காலம் மிகப்பெரிய வெற்றியுடன் 2026 மே மாதம் தொடங்க போகுது. அதை உறுதியாக நம்ம நம்புவோம். என்ன ஆனாலும், நான் திருப்பி சொல்றேன், என்ன ஆனாலும், இந்த வார்த்தையை நல்லா எழுதி வச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் திமுக 2வது முறை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. மக்கள் தூக்கி எறிவாங்க. அது 20 கட்சியா இருக்கட்டும், 22 கட்சியா இருக்கட்டும். அதுக்கு நான் திருப்பி சொல்லுவேன், 2011 கலைஞர் உருவாக்கின கூட்டணி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. கலைஞர் உருவாக்கின கூட்டணி யார் தெரியுமா இருந்தாங்க? காங்கிரஸ் இருந்தாங்க கூட, பிஎம்கே இருந்தாங்க, விசிகே ஒன்னா இருந்தாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க, அப்ப ஒன்னா இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கூட்டணி நீங்க அப்ப கால்குலேஷன் பண்ணீங்கன்னா 45% கிராஸ் பண்ணும். ஆனா மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க? எதிர்கட்சியா கூட ஆகல திமுக 2011. இந்த டிவி, சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப்பு, இதை வச்சு நம்ம பார்க்கறதெல்லாம் அவதூறா, ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு அவதூறு உருவாக்கிட்டே இருப்பாங்க.
இல்லை குறைந்தபட்சம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்துடுங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. பொய்யா சொல்லுவாங்க. இந்த பொய்களை தூக்கி எறிந்து ஒரே ஒரு உண்மை நம்ம கிட்ட இருக்கு. நான் எப்பயும் திருப்பி திருப்பி நிறைய இடத்துல பதிவு பண்ணுவேன். ஏன் எம்ஜிஆர் 77 ஜெயிச்சார்? ஏன் கருணாநிதி அவர்கள் தோற்றார்? கருணாநிதி கிட்ட, ஐயா கருணாநிதி கிட்ட என்ன இருந்துச்சு? அண்ணா உருவாக்கிய கட்சியை கொடுத்துட்டு போன 71 200 தொகுதி ஜெயிச்சார். 72 77 வரைக்கும் 200 எம்எல்ஏ கட்சி, மிகப்பெரிய ஒரு பெரிய கட்சி திமுகங்கிற கட்சி. எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்தார், தனியா வந்தார், கூட ஒரு 100 பேர் வந்தாங்க. ஆனா 77 எம்ஜிஆர் ஜெயிச்சார். மக்கள் ஏன் ஜெயிக்க வச்சாங்க? கருணாநிதி கிட்ட, ஐயா கருணாநிதி அவர்கிட்ட பணபலம் இருந்துச்சு, கட்சி இருந்துச்சு. நீங்க சொல்றாங்களே கட்சி இருக்கா, கட்டமைப்பு இருக்கா, பணம் இருக்கா, இது எல்லாம் ஐயா கருணாநிதி கிட்ட அப்ப இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு இல்லை. நீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன இல்லைன்னு. உண்மை இல்லை, உண்மை இல்லை. கலைஞர் கருணாநிதி கிட்ட மக்கள் என்ன பார்த்தாங்க? எம்ஜிஆர் உன் கூட தானப்பா இருந்தாரு, உன்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. 71 200 தொகுதி ஜெயிக்கும் போது நீங்க 2 பேரும் சேர்ந்தான பிரச்சாரம் பண்ணீங்க. கடைசியில அவரை தூக்கி வெளியே போட்டிய, அதிகாரம் வந்தவொடனே, பணம் பலம் வந்தவொடனே அந்த மனுஷனை போட்டு இவ்வளோ அடிக்கிறியே. கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா போலீஸ் வச்சு அடிக்கிறியே. சினிமா படத்தை ரிலீஸ் பண்ண உடலையே. அவரை பர்சனலாகவும் ஒரு தன்னுடைய குடும்பத்தை வச்சு அசிங்கமா பேச வச்சாங்களே. இதெல்லாம் இப்ப மட்டும் நடக்கல, எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. இதெல்லாம் குடும்பமா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸ் இல்ல, மெத்தட்ஸ். அதெல்லாம் அவங்களுக்கு எத்திக்ஸ்னால என்னன்னு தெரியாது. அப்ப மக்கள் பார்த்து பார்த்து அவர் எம்ஜிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுக்கும் பொழுது கலைஞருக்கு புரியல, எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழே பேச தெரியாது அப்படின்னு பேசினாங்க, மலையாளின்னு பேசினாங்க, அவருக்கு என்னென்னமோ பர்சனலா கேவலமா பேசினாங்க. கட்சி கட்டமைப்பு இல்ல, பணம் இல்ல, இவரை நம்பி யாரு போவா, இவர் உருவத்தை பாரு, திருப்பி கேரளாக்கே ஓடிடுவாரு. இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஜெயிக்கும் பொழுது அன்னைக்குதான் மக்கள் ஒரு பாடம் எடுத்தாங்க திமுக கிட்ட. நீங்கள் எப்பெல்லாம் உண்மையா இல்லையோ மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள் என்கிற உண்மையை கலைஞருக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அவருடைய வாரிசு மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஐயா அவர்கள், நீங்க எல்லா பணபலமும் இருக்கு, வசதி இருக்கு, உங்ககிட்ட பெரிய கட்டமைப்பு இருக்கு. ஆனால் தமிழக மக்கள் 2021 உங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது நேர்மையான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது, வாரிசு ஆட்சியை உருவாக்காம இருக்கிறது. இதெல்லாம் அவர் பேசினாரு. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சன் டிவி மீட்டிங்ல எல்லாம் பேசினாரு. அப்ப இந்த அளவிற்கு மக்கள் எதிர்பார்ப்போட ஓட்டு போடும் பொழுது அதுல ஒண்ணு கூட செய்யாம வெறும் வெற்று விளம்பரங்களும் கூட கூட்டணின்னு ஒரு 10 தலைவரை வச்சுக்கிட்டு சும்மா பிஜேபி வந்துரும் முதலமைச்சர் தேர்தலில் ஒரு பொய்யான கற்பனை கதைகளை உருவாக்கி 3 தேர்தல எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி ஏன் இப்ப ஜெயிக்க முடியாதுன்னா, அப்ப எதிர்கட்சியில உங்களுக்கு இபிஎஸ் இருந்தாரு, இப்பொழுது எங்கள் அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறார். அப்படி ஒரு சக்தியை நீங்க பார்க்க முடியல. அந்த பயம்தான் டெய்லி அவதூறுகளை நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. அந்த அவதூறுகளை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டு 1977 வெற்றி பெற்றாரோ, அதே மாதிரி அம்மா அவர்கள் எப்படி 1991 வெற்றி பெற்றார்களோ, 2026 தமிழகத்தின் முதல்வராக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் யாராலையும் தடுக்க முடியாது என்பதை உறுதியுடன் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களுடன் ஒரு உறுதிமொழியோட உங்களோட சொல்லி, தேர்தல்ல நம்மளுடைய பணி எப்படி இருக்குன்னா, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன், நம்மளோட தோழர்கிட்ட வில்லிவாக்கம் மட்டும் 234 தொகுதியும் வீடு வீடா பிரச்சாரம் போடும் பொழுது நம்மளுடைய கட்சியோட கட்டமைப்பு எங்க இருக்கு? பெண்கள் தான் கட்டமைப்பு, நீங்க தான், ஆண்கள்லாம் அதுக்கு அப்புறம் தான். இது பின்னாடி திமுகனா திடீர்னு ஒரு 1000 பேர் வேட்டி கட்டிட்டு வருவான், டிவிக்குன்னா ஒன்லி சேலை கட்டிக்கிட்டு அக்காக்களும் தங்கைகளும் எல்லாம் ஓடி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எங்கேயுமே இன்னைக்கு இல்ல. அந்த அளவுக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு கேவலமான வேலையை பண்றது. அப்ப இன்னைக்கு வேட்டி போய் அக்காக்கள் ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க, நீங்க முன்னாடி போங்க, நாங்க வேட்டி கட்டிக்கிட்டு பேண்ட் போட்டு உங்க பின்னாடி வரோம். இதுதான் மகளிர் தினத்தோடைய தலைவருடைய மெசேஜ், எங்களுடைய உறுதிமொழி. அதனால நீங்க போங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது ஆசையா திறப்பாங்க, டிவி கேல இருந்து வந்துட்டாங்க அக்கான்னு. திமுக காரன் வேட்டி கட்டிட்டு போகும்போது துரத்தத்தை ஓட ஓட துரத்துவாங்க. இது எனக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்க
அதனால புதுசா ஒரு புரட்சி உருவாக்கும். அண்ணன் வேற நேத்து சொல்லிட்டாரு, பட்டு புடவை கொடுக்கப்படும் அண்ணன் சீரா. உடனே ஒருத்தன் இன்னைக்கு டிவில பேசுறான், என்னங்க ஸ்கீம் இது, என்னங்க யோசிக்கிறாரு, பட்டு புடவெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பட்டு புடவை ஒவ்வொரு சாதாரண ஏழை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்யும்போது எவ்வளவு பெரிய கனவுன்னு பணக்காரனா இருக்க உனக்கு தெரியாதுடா, திமுக காரனுக்கு தெரியாது. நீ பண்ணையாரு. ஒரு கல்யாணம் பண்ற பெண் கைத்தறியில இருந்து ஒரு பட்டு புடவை வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குவாங்க ஒரு குடும்பத்துல உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கு தெரியும். அந்த பெண் பட்டு புடவையுடன் ஒரு 8 கிராம் தாலியுடன் தாலியை கட்டி குடும்பத்திற்கு ஒரு அண்ணன் சீரோட போகணும்னு நினைக்கக்கூடிய உணர்வு இருக்குல்ல, இது நீ அதை பணமா பாக்குற, எங்க அண்ணன் உணர்வா பாக்குற. பொருளாதாரத்தினுடைய வலிமை இல்லாம ஒரு கல்யாணம் செய்யக்கூடிய என்னுடைய தங்கையோ அக்காவோ கண்ணீர் விட்டுறக்கூடாதுக்காக அரசின் மூலம் பட்டு புடவை கொடுக்கணும்னு நினைச்சார். சோ அதனால இன்னொன்னு என்ன ஆகும், பட்டு நெசவு செய்யக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டமா இருக்கட்டும், பல்வேறு மாவட்டம் இருக்கக்கூடிய நெசவு தொழிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இல்ல, இதுக்கு பின்னாடி பெண்களுடைய வாழ்வாதாரத்தை அவர் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு திட்டமும் பல்வேறு சிந்தனைகள் உருவானது. ஆனா எல்லா சிந்தனையும் திருப்பி சொல்றேன், எல்லாமே பெண்களுக்கான திட்டமாக மட்டும்தான் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னுமேட்டு டிவிக்கோட பிரச்சாரம் அக்காக்களும் அம்மாக்களும் தங்கைகளும் முன்னாடி போகணும். தம்பிங்களா சூப்பர். இன்னைக்கு நிக்கிறீங்க பாத்தீங்களா, அக்காக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தங்கைங்களா நம்ம எல்லாம் நிக்கிறோம் பாத்தீங்களா, இது போதும். மித்த கட்சிலாம் சேரே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. பார்த்துட்டு ஐயோ இந்த கூட்டத்துக்கு வந்தா பயமா இருக்கு, அதுவும் திமுக கூட்டத்துக்குள்ள போனா என்ன ஆகும்னு நமக்கே தெரியல. அதான் பிளைட்ல போகும்போதே ஏதோ பண்றாங்களே. அதனால நமக்கான வாழ்க்கையும் நமக்கான பாதுகாப்பும் ஒரு வளமான வாழ்க்கையும் தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதை நம்புவோம். நமக்கான பயணம் ஒரு சிறப்பா மகிழ்ச்சியா இருக்குங்கிறத சொல்லி, அப்புறம் இன்னுமேட்டு வீடு வீடா உங்களோட நானும் வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஆகணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு அடுத்த வாரத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சைவம், கொஞ்சம் மதியானம் சைவ சாப்பாடா எனக்கு ரெடி பண்ணிருங்க. வில்லிவாக்கம் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது எனக்கு சாப்பாடு உங்க வீட்டுல தான். நீங்க எல்லாம் சமைக்காதீங்க, நீங்க என் பின்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துருங்க. வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்க சமைப்ப வைப்போம். இத்தனை நாள் நம்ம சமைச்சது போதும். இனிமேட்டு அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. கஷ்டம் சொல்றீங்களா, யூடியூப் பார்த்து சமைக்க சொல்லுங்க, யூடியூப் பார்த்து சமைச்சிடலாம். கஷ்டம் தெரியட்டுமே, நம்ம பண்ற கஷ்டம் எல்லாம் தெரியட்டுமே. எனக்கு என் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளை உங்களுக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா உங்களோட வீட்டுக்குள்ள வரும்போது என் வீட்டுல இருந்து ஒரு ஆள் நமக்கு வரணும்ல. ஆமா, சீதா லட்சுமி என்னுடைய தங்கை, என் தங்கச்சி. உங்களோட வீட்டுக்குள்ள வரும்போது என் வீட்டுல இருந்து ஒரு ஆள் நமக்கு வரணும்ல. ஆமா, என் தங்கச்சி. சோ அப்போ உங்களோட தங்கை நான் வரும்பொழுது என்கிட்ட ஏதாவது பேசுறதா கூட என் தங்கச்சியும் குடும்பமா உங்களோட வந்து ஒவ்வொரு வீடா உங்களோட வரணும். உங்கள ஒரு ஆளா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வீட்டுக்கு வருவாரா, பெரிய வீட்டுக்கு வருவாரா, குடிசை வீட்டுக்கு வருவாரா, இந்த ஜாதிக்கு வருவாரா, அந்த ஜாதிக்கு வருவாரா, இவர் பணக்காரராச்சு? சத்தியமா இல்ல. எங்க அம்மா ஒரு சாதாரண விவசாயி, என் கண்ணு முன்னாடி இறந்து போனவங்க, வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப ரொம்ப ஏழ்மையில இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சு இன்னைக்கு ஒரு பேங்கை உருவாக்கி அந்த பேங்கை வித்துட்டு வந்த காசு வச்சு அரசியல் மொத்தமா வரணும்னு அண்ணன் சினிமா விட்டு வந்த மாதிரி என் தொழிலை விட்டு வந்துட்டேன். எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அப்ப உங்களோட 234 தொகுதியில் இருக்கக்கூடிய நான் சுத்தணும்னு நான் வந்து கிளம்பிட்டேன். அப்ப உங்களோட ஒவ்வொரு வீடா வரணும்னு நினைக்கிறேன். என்ன உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இந்த சின்ன வீடு அதெல்லாம் கிடையாது. ஒரு தட்டு, ஒரு கொஞ்சம் சாதம், ஒரு சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளவுதான் எனக்கான செலவு. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க வந்து எதுவும் யோசிக்காதீங்க.
கொஞ்சம் கொஞ்சம் போனா பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல், அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஏன் சாப்பாடு. காலையில கொஞ்சம் இப்பயும் பழைய சாதம் சாப்பிடுறேன், நைட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிடுறேன், இவ்வளவுதான் ஏன் சாப்பாடு. இதுக்கு மேல நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. வந்தா வாழை எல்லாம் போட்டு இவ்வளவு வைக்க வேண்டாம். ஒரு காய்க்கு மேல சாப்பிட மாட்டேன். அதனால எளிமையா ஒரு 20 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். அதனால எனக்கான சமையலை ரெடி பண்ணிருங்க. அண்ணன் மாவட்ட செயலர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த வாரத்துல இருந்து வீடு வீடா வரும் பொழுது அண்ணன் லஞ்ச் மட்டும் 1 மணிக்கு சாப்பிட்டுருவேன், அக்காங்கட்டி சொல்லி ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு. நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க, ஓகேங்களா? சோ அதனால எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, ஆண் பெண் இதுவும் டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன்னா என்ன வளர்த்தது எனக்கு 2 பேர் தான் வாழ்க்கையில வந்து ஒரு லெசனை கத்து கொடுத்தாங்க. ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு என் பெரிய அம்மா. எங்க அம்மா நல்லா படிப்பாங்க, பெரிய குறிக்கோள் இருந்துச்சு. ஆனா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல முடியாம கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல பல பிரச்சனையாகி செத்துட்டாங்க. ஆனா எங்க பெரியம்மா இருக்கு பாருங்க, பயங்கரமான கேடி. பெரிய குறிக்கோள் இருந்துச்சு. என் பாட்டி கிட்ட சண்டை போடும் சின்ன வயசுலயே. என்னது நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றேன்னு படிக்க போயிட்டாங்க. படிச்சு என்ன ஆனாங்க தெரியுமா? அப்ப ஒரு அடக்கி அடக்கி வச்ச ஒரு சமூகத்துல என்ன ஆனாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க. அவங்க தான் திலகவதி ஐபிஎஸ். எங்க பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். எது? காவல்துறையில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தின இடத்துல எங்க பெரியம்மா அப்பயே எல்லாத்தையும் போட்டு பார்த்து காலி பண்ணிட்டு அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டிஜிபி ஆயிட்டாங்க. அப்ப எவ்வளவு பேர்த்த பார்த்திருப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்தாள் நான். அப்ப எங்க பெரியம்மா ஒரு பெண்ணிடம் எப்படி கண்ணியமாக நடக்கணும், ஒரு பெண்ணுடைய உணர்வு எப்படி, ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் உடல்ல இருந்து மனதில இருந்து சொல்லி சொல்லி எனக்கு வளர்த்திருக்காங்க. அதனால எனக்கு நான் ஓப்பனா சொல்லுவேன், நீங்க தான் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், நாங்கெல்லாம் பின்னாடி வரோம். நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இந்த பூத் கமிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பெண்களா போட்டிருக்கேன், அண்ணன்களோட சேர்ந்து உள்ள பெண்கள் போட்டோம், ஒரு பேனா பேப்பர் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த ரவுடிசம், உங்களை மிரட்டுறது, உங்க மேல கொஞ்சமா ஏதாச்சும் டச் பண்ண வந்த லாஸ்ட் டைம் கூட சொன்னாங்க ஒரு அக்கா, அண்ணன் அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு. அதெல்லாம் நம்ம விஎஸ் பாபு அண்ணன் இருக்கிறாரு, பாத்துக்குவாரு. வட சென்னையோட நம்ம அண்ணன் மாதிரியே ஒரு ராயப்பையங்க இருக்கிறாரு. நம்ம அழகா அந்த படத்துல பிகில் படத்துல அந்த பையன் கேரக்டர் நம்ம ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்போம்ல, நம்ம அந்த விளையாடுவோம். அண்ணன் ராயப்பண்ண மாதிரி நம்ம விளையாடும் போது யாராச்சும் வம்புழுத்தா அவர் பாத்துக்குவாரு. தூக்கிட்டு போய் எங்க என்னென்ன பண்ணுமோ அண்ணனுக்கு தெரியும். அதனால அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நார்த் மெட்ராஸ்ல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சவங்க அவர் மட்டும்தான். அதனால சொல்றேன். அப்புறம் நம்மள அண்ணனுடைய முகம் இங்க இறங்கும் பொழுது மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடும்.